நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கண்மணிய வந்து வளைச்சு எல்லா பக்கமும் அடி விழுகுது அப்படி தாங்க சொல்லணும். நடுத்தெருவுல நின்னுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி வந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்பி விட்டாங்கல்ல நம்ம கண்மணிய. கண்மணி வந்து நடந்தே வந்து ரோட்ல போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டே போறாங்க. இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மள வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே! நம்மளோட குறிக்கோள் வந்து மாறன வந்து எப்படியாவது வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில அது நடக்கவும் இல்ல. நம்மளும் மாட்டிக்கிட்டோமே! இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்டுலேயே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பார்க்கலனாலும் ராகவனோட வாழ்க்கைக்கு பார்த்து தான் ஆகணும். அவன் வந்து அண்ணியை வந்து ரொம்ப விரும்புகிறான். அது மட்டும் இல்லாமல் அண்ணி இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. அதனால் மறுபடியும் அண்ணியை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணி வந்து அப்படியே நடந்துக்கிட்டு அவங்களோட வீட்டை பார்த்து தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அனுப்பிவிட்டீங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து வீரா வந்து கால் பண்ணுறாங்க. கண்மணி எங்கே போனான்னு தெரியலையே, ஒரு வேளை வந்து நம்ம வீட்டுக்கு இன்னும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே அவங்க வந்து எடுக்காங்க. சொல்லுடி வீரா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அம்மா கண்மணி அங்கே வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கண்மணி இங்கே வந்தாளாவா, என்னடி திடீர்னு வந்து கண்மணி வந்தாளான்னு கேட்குற, அவங்க ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் சொல்கிறத வந்து கேளுமா, தயவுசெய்து வந்து கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுடி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் கண்மணி வந்து இந்த வீட்டுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் என்னடி சொல்கிற, அவள் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, கண்மணி வந்து ராகவன் மாமா கூட சந்தோஷமா எல்லாம் இல்லை. அவள் இந்த வீட்டில் இருக்கிறது காரணமே வந்து மாறனை வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி தாம்மா அவள் வந்து இந்த வீட்டிலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம்மா எனக்கே வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுச்சு மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது, அதுக்கு முன்னாடி வந்து மாறனுக்கு கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கண்மணி தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவளை எப்படியாவது திருத்திடலான்னு சொல்லிட்டு தான் நானும் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் திருந்துற மாதிரி தெரியலை. இப்போ வந்தால் கையும் களவுமா எல்லோரும் முன்னாடி மாட்டிக்கிட்டாமா, அதனால் அவளை வீட்டை விட்டு வேற வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி கண்மணியாடி இப்படியெல்லாம் பண்ணால், நான் அதை நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆமாம்மா, நானும் ஃபஸ்ட்டு வந்து நம்பலை. நான் வந்து கல்யாணம் முடித்த புதுசில் வந்து நான் அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தேன்ல, அப்போ வந்து வள்ளியம்மா தான் எனக்கு வீடியோலாம் எடுத்து கொண்டு வந்து காமிச்சாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். அதுக்காக தான் நான் இப்போ கண்மணியை திருத்துறதுக்காக தான் மெயினாகவே இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் அவள் வந்து திருந்துற மாதிரி தெரியலம்மா, இப்போ வள்ளியம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க, அதான் அங்கே வந்தாலான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரலையேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க ஃபோனை வைக்காங்க. டக்குன்னு பார்த்தா கண்மணி வந்து அவங்க அம்மாவோட வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து நிப்பாட்டுறாங்க. கண்மணி நில்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் வந்து கத்துறாங்க. அம்மா என்னம்மா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வந்தா இந்த வீட்டுக்குள்ளே வா, தனியாக அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதா இருந்தால் இந்த வீட்டுக்கே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. உன்னை பற்றி எல்லாத்தையுமே வந்து வீரா வந்து கால் பண்ணி சொல்லிட்டா. இன்னும் உன்னை நம்புறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. தயவுசெய்து வந்து நீ அந்த எண்ணத்தோட வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் வராத. அவங்களோட குடும்பம் வந்து நல்ல குடும்பம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாறன் தம்பி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார். அவர் நல்லவர். நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. உன் புருஷனை விட மாறன் தம்பி வந்து சுத்த தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நம்ம அண்ணனை கொன்னவனை வந்து திருப்பி நீ புகழ்ந்து பேசுகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவுசெய்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளு, அந்த தம்பி மேலே எந்த தப்பும் கிடையாது. நடந்தது வந்து ஒரு விபத்து. அதை தூக்கிக்கிட்டு எதுக்குடி அந்த தம்பியை வந்து செயலுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்று, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வீட்லேயும் உனக்கு இடம் கிடையாது. நீ மறுபடியும் அந்த வீட்டில் போய் எல்லாட்டையும் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கடுத்து நீ வந்து மாப்பிள்ளையோட அந்த வீட்டுக்குள்ளே வந்தாவா, இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கதவை வந்து பூட்டிடுறாங்க. வெளியில் நின்றுட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கதறி பார்க்காங்க. கதவை தட்டுறாங்க. ஜன்னல் வழியாக எல்லாம் கூப்பிட்டு பார்க்காங்க. அங்கே பார்த்தா முத்துலட்சுமி வந்து மனசு வந்து கரையிற மாதிரி தெரியல. நீ இந்த வீட்டுக்குள்ளே வராத, நீ வந்து போயிட்டு மாப்பிள்ளையோட வந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. கண்மணிக்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. போய் நடுத்தெருவில் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா நம்ம மாறன் இருக்காங்களே, மாறன் வந்து ஒரு நம்ம வீரா கிட்ட வந்து வராங்க. எப்படியாவது அண்ணியை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்து கேட்காங்க. அண்ணி எங்கே போயிருக்காங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவள் எங்கே போயிருக்காங்களா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கால் பண்ணி அத்தை கிட்ட கேளு, அத்தை வீட்டுக்கு தான் கண்டிப்பாக போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி அத்தை வீட்டுக்கு போயிருக்கா,
ஆனால் எங்கள் அம்மா வந்து அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, அப்படியே வெளியில் அனுப்பி வச்சிருச்சு. வெளியில் இருந்துக்கிட்டு கத்தியிருக்கா கதறியிருக்கா, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா துரத்தி விட்டுருச்சு. இப்போ அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தைக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து கேட்குறாங்க. வேறு யார், நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அண்ணி எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ளே கூட்டு வரணும், இல்லைன்னா ராகவன் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். தயவுசெய்து வந்து ராகவனுக்காகவாது அண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவளை போய் எங்கே தேட, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் திருப்பி அவளை யாரும் சேர்க்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. நான் போய் எங்கே இருந்தாலும் தேடி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு வழியாக போகிறாங்க. பார்த்தா நடு ரோட்டில் வந்து கண்மணி வந்து உட்காந்துருக்காங்க. அண்ணி என்ன நீங்கள் உட்காந்துருக்கீங்க, வாங்க அண்ணி வீட்டுக்கு வாங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்தால் தான் உங்கள் குடும்பத்தை கெடுத்துருவேன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிட்டிங்களே, இனிமேல் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சு, வாங்க நீ வாங்க நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை ஒன்றும் தெரியாமல் பண்ணலை, எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை பண்ணதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வந்து இப்படி வந்து நடு ரோட்டில் உட்காந்துருக்காதீங்க, ராகவனுக்காகவாது நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் உங்களுக்காக இல்லைனாலும் என் ராகவனுக்காக வந்து கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் கூட வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. மாறன் வந்து கண்மணியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டு வராங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.